மீட்டிங் முடிச்சுட்டு சேது வந்து ஐஸ்வர்யா சீக்கிரமாக கிளம்பு, ஊருக்கு போகலாம், என்னால் மீனாட்சி இல்லாமல் இருக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைங்க மாமா, இந்தாங்க இதை சாப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு வேண்டாம் ஐஸ்வர்யா, போகிற வழியில் டீ எதுவும் குடிச்சுக்கிறேன், எனக்கு பசி ஆக மாட்டேங்குது ஐஸ்வர்யா, என் பொண்ணு என்னை விட்டுட்டு போய் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அதுவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதனால இன்றைக்கி வேலையை அங்கே எல்லாமே அவசரமாக முடிச்சுட்டு வந்தேன். சரிங்க மாமா கிளம்பலாம், நான் போய் பெரியம்மா மட்டும் மலராக்காட்ட எல்லாம் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை ஐஸ்வர்யா நானே சொல்லிட்டு வந்துட்டேன், நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு போகலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்ப அமைதியாக எதுவுமே சேதுவை தொந்தரவு பண்ணாமல் கிளம்பிட்டாங்க ஊருக்கு. போகிற வழியில் கருப்பு தான் பேசிகிட்டே வர்றா. எங்கள் மாப்பிள்ள நம்ம மீனாட்சி பாப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, எப்படி கண்ணை உருட்டி அவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டு நம்ம உயிரையே காப்பாற்றினவ, அவ இல்லாமல் காரே இங்கே பாருங்களேன் வெறுமையாக இருக்குது, மீனாட்சி இருந்தால் எப்படி எல்லாரும் சிரித்து பேசிக்கிட்டு ஜாலியாக வருவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா நீங்கள் வேறு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க, அதுக்காகத்தான் நான் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கிளம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்கிறாங்க. போகலாம் மாப்பிள்ள போகலாம், இது என்ன ஃப்ளைட்டாக பறந்து போகிறதுக்கு, காரில் போய் தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ராஜாங்கம் இருந்துக்கிட்டு ஆமாம் தமிழ்ச்செல்வி எப்படி காலையில் பஞ்சாயத்தில் இருந்தால் நம்ம சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்குள்ளே கிளம்பி வந்து மீனாட்சி எடுத்துகிட்டு போயிட்டாலே அப்படிங்க. அப்போ தான் மலர் சொல்கிறாங்க, ஆமாங்க மாமா தமிழ் வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி தான் வந்திருக்குது, தான் போட்ட மோதிரத்தை கூட அடகு வச்சு பணம் வாங்கிக்கிட்டு தான் மீனாட்சி எடுத்துகிட்டு போக வந்திருக்கு. தமிழ் பேசாமல் அமைதியாக தான் போய் அவங்க வீட்டில் இருந்தது பஞ்சாயத்து முடிச்சுட்டு நான் ஈஸ்வரியும் சித்ராவும் பண்ணினதா தமிழை உஸ்பேத்தி விட்டு தமிழுக்கு தங்கிட்ட பணம் கூட இல்லாமல் அடகு வச்சு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து திருப்பியும் அப்படியே ஃப்ளைட்லேயே ஊருக்கு போய் அவங்கக்கிட்ட குழந்தைய காட்டிட்டு தான் தமிழ் வீட்டுக்கே போயிருக்குங்க மாமா அப்படின்னு சொல்லவும் சேது அப்படியா போட்டிருந்த நகையை கூடவா அடகு வச்சு வரணும், என்ன ஒரு நாள் இருந்திருந்தால் நம்மளே போயிருப்போம் அப்படின்னு சொல்லி சேது சொல்கிறாங்க. அதுக்கு ராஜாங்க சொல்கிறாங்க, ஏப்பா நீ ஏன் உன் பிள்ளையும் பையனையும் பிரிஞ்சிருக்கிறோன்னு சொல்லி கிளம்புங்கன்னு சொல்லி இவ்வளோ அவசரப்படுத்துகிற, அந்த பொண்ணு பெத்தவளுக்கு எப்படி இருக்காது நீயே சொல்லு அப்படின்னு சொல்லவும் ஆமாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாகிடுறாரு. எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போது ராஜாங்கம் போன உடனே அழகர் எடுத்து கொஞ்சிட்டு செல்லக்குட்டி தங்கக்குட்டி தாத்தாவை பார்க்காம இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு சேதுக்கிட்ட கொடுத்துட்டு பாருடா குழந்த முகத்தை பார்த்தா தாண்டா நம்மளுக்கு ஒரு பூரிப்பே வருதுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஈஸ்வரியும் சித்ராவும் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கு வந்தது பாரு கோபம். ஏய் உங்கள் 2 பேர்த்தினால அமைதியாகவே இருக்க முடியாதா, உங்களை யார் போய் தமிழ்கிட்ட போய் எடுத்துகிட்டு வர சொன்ன, மீனாட்சியே பஞ்சாயத்துக்கு நம்ம போகாதது நம்மளோட தப்பு, ஒரு பெரிய மரியாதைக்குரிய இடத்துல இருக்கிறவங்களே நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி 4 பேர் கேட்டால் என்னால் தானே பதில் சொல்ல முடியாது, நீ இனிமேல் இப்படி ஏதாவது பண்ணினேன்னு தெரிஞ்சது நடக்கிறதே வேற என்ன ஈஸ்வரி, இதோட இதையெல்லாம் அமைதியாக்கிக்கோ, இதுக்கு மேலே எந்த சேட்டையும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் திட்டுறாங்க. அதுக்கு ஈஸ்வரினால எதுவுமே பேச முடியல. சித்ராவும் என்னம்மா இவங்க குழந்தைய எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி பண்ணட்டும் எல்லாம் எவ்வளோ நாளைக்கு பண்ணுறாங்கன்னு நானும் பார்க்குறேன், இன்னைக்கு அவங்க பக்கம் காற்று வீசுதுடி அதனால் என்ன திட்டுறாங்க, ஒரு நாள் பாரு எல்லாரும் என்கிட்ட வரணும், அன்னைக்கு ஆடுறான் பாரு இந்த ஈஸ்வரி ஆட்டத்தை அப்படின்ட்டு. ஏமா இந்த அசிங்கமெல்லாம் நமக்கு தேவையா, பேசாமல் அமைதியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க. இருடி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தான், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா அவங்கெல்லாம் பேசிட்டு போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஐஸ்வர்யாவை தன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. பாரு ஐஸ்வர்யா உனக்காகத்தான் நாங்கள் பிளான் பண்ணி குழந்தைய தமிழ் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் தான் அவள் எப்படியும் வந்து சென்னை வந்து வாங்கிட்டு வந்துடுவா, அதனால் நீயும் சேதுவும் தனியாக ஜாலியாக இருக்கலான்னு சொல்லித்தான் குழந்தைய எடுத்துகிட்டு வந்து ஐஸ்வர்யா. என்ன குழந்தை வந்ததுக்கப்புறம் சேதுவும் கூட பாசமாக நடந்துக்கிட்டானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கே போய் பாசமாக இருந்தார், கிழிச்சார் அவர், நீங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு வராமல் இருந்திருந்தா கூட கொஞ்சம் அன்பாக பண்பாக பேசிக்கிட்டு இருந்தார், என்னைக்கு குழந்தை இல்லையோ அப்போவே டென்ஷனாக கோபப்பட ஆட்டங்கட்ட ஆரம்பிச்சிட்டாரு.
பேசாமல் குழந்தை அங்கேயே இருந்திருக்கலாம். நான் சேது மாமா கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன் தான். அதுக்காக நீங்கள் இப்படி குழந்தைய பிரித்து சேது மாமாவை எங்கூட வாழ வைக்கணும்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அநியாயம். அதனால் எனக்கு அந்த குழந்தைங்களை விட்டுட்டு பிரிஞ்செல்லாம் சேது மாமா வரணுங்கிற எண்ணமே இல்லை. சேது மாமா கூட நான் ஜாலியாக இருந்தால் போதும், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யா. சித்ரா இருந்துக்கிட்டு, ஏன் ஐஸ்வர்யா, உனக்காக அம்மா எவ்வளோ தூரம் யோசிச்சு போகிறவங்க வர்றவங்ககிட்டையெல்லாம் திட்டு வாங்கிக்கிட்டு அம்மா அங்கே குழந்தைய போய் எடுத்துகிட்டு வர்றாங்க, நீ என்னடான்னு இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்ட. குழந்தையெல்லாம் நான் பிரிக்கவே சொல்லலை, எனக்கு அந்த எண்ணமும் இல்லைன்னு சொல்கிறேன் ஐஸ்வர்யா. உன்னால தானே அம்மா இவ்வளோ திட்டு வாங்கிட்டு இருக்காங்க, உனக்காகத்தானே அப்படின்னு சொல்லவும், நான் எப்போ உங்கள்கிட்ட குழந்தைய எடுத்துகிட்டு வர சொன்னேன்? வீணா எங்கள்கிட்ட சண்டை கட்டாதீங்க. அந்த குழந்தை இல்லாமல் தான் மாமா எங்கூட எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு இருந்தார், அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வேக வேகமாக தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ சித்து இருந்துட்டு, என்னம்மா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி இவ என்ன இப்படி பேசுகிறா அப்படிங்கவும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இருக்கட்டு எங்கே போயிடுவா, அவள் பழசெல்லாம் மறந்துட்டு இப்போ என்னமோ குழந்தை தான் முக்கியம், அப்படி புருஷனும் கூட 2வது குழந்தை தான் முக்கியம் அப்படின்ட்டு இருக்கிறா. ஆனால் இவ இப்போ பண்ணுறது சரியில்லை, என்ன பண்ணுறது, இவ கரெக்டாக இவளை இந்த வீட்டில் வச்சுருந்தோம்னா தான் நமக்கு சில வேலையெல்லாம் ஆகும். அதுக்காகத்தான் எல்லாத்த விட இவ பெட்டர்ன்னு சொல்லி இவளை நம்ம வச்சுருக்கோம். இல்லைன்னா இவளை எப்போயோ கழட்டி விட்டு போயிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே தமிழோட வீட்டில் ஆரத்தி எடுத்து குழந்தைய வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனதும் பாட்டிமா சொல்கிறாங்க, குழந்தை இந்த எல்லா பக்கமும் போயிட்டு வந்திருக்குது, ஏன் ஒரு இறந்த இடத்துலையும் கூட குழந்தை இருந்து காப்பாற்றி விட்டுருக்குது. அப்படி இருந்திருக்கிற குழந்தைய குலதெய்வ கோயிலுக்கு போய் கூட்டிகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றதாம்மா நல்லது. இப்படி அப்படி அங்கே இங்கேன்னு சீரழிஞ்ச குழந்தைய நம்ம தானே பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு தடவை கோயில் முகத்தில் சாமி முன்னாடி காட்டிட்டு வந்துடலாம், அப்போன்னே இப்படியே லேட்டாகி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவும், சரிங்க பாட்டி போகலாம் எல்லாரும் அப்படிங்கிறாங்க. அப்போது தமிழோட அம்மா இருந்துக்கிட்டு, சாப்பாடெல்லாம் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுற, நீ குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்லவும், சேதுவும் ராஜாங்கமும் வீட்டுக்கு நோக்கி வர்றாங்க காரை நிறுத்திட்டு. அப்போது உள்ள ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வி பேகெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே வர்றாங்க. அப்போது ராஜாங்கம் சொல்கிறாரு, ஏம்மா நான் என் பேத்தி பார்க்கணும்மா, மீனாட்சி பார்க்காம என்னால் இருக்கவே முடியல, எனக்கு ஒரு துளி கூட தூக்கம் வர மாட்டேங்குது, அவள் மொட்டை கண்ணை உருட்டி உருட்டி முழிப்பா பாரு, அவளை விட்டுட்டு பிரிஞ்சிருக்க எங்களுக்கு மனசே வல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேத்தியை பார்க்க போகிறாரு ராஜாங்கம். அப்போது தமிழ் எதுவுமே பேசலை. பாட்டிமா தான், என்னடா நல்லா இருக்கியா, உன் பேத்தி பார்க்க வந்தியா, பாரு நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் இவங்க 2 பேர்த்தையும் வச்சுருக்க முடியல, பாவம் இங்கே அனுப்பிச்சி விட்டுட்டீங்க, உங்கள் வீட்டில் சோறா தண்ணியா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமா ராஜாங்கத்தை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கம் சொல்கிறாரு, அம்மா கூடிய சீக்கிரம் தமிழையும் சேதுவையும் ஒன்று சேர்த்த போகிறதுக்கான எல்லா முயற்சியும் நான் பண்ணிக்கிட்டு தாம்மா இருக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்கிறாங்க. இந்த நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.